வாழ்த்து. வேற மாணவர்கள்ட்ட கொடுங்க. வணக்கம் ஐயா. நான் பாரதி பிறந்த மண்ணிலேருந்து வரேன். இன்னைக்கு காலேஜ் கட்டடிச்சுட்டு வந்திருக்கோம். ஏன்னா எனக்கு அந்த பாடமும் முக்கியம், இந்த பாடமும் முக்கியம்னு சொல்லிட்டு எனக்கு என்ன கேள்வினா, இனி 5 வருஷம் இல்லை 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தமிழ்நாடு நமக்கு சொந்தமா இல்லை நம்ம வெளியேறி போகிற நிலமை வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா எங்கேயுமே போக முடியல, ரயில்வே ஸ்டேஷன் போக முடியல, எந்த இடத்துக்குமே நம்மளால் சுதந்திரமாக போக முடியல. அப்படிங்கும்போது வெளிநாட்டு மாணவன் இங்கே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு அச்சத்துக்குள்ளாக தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்காக நீங்கள் இங்கே தலைமையில் வந்தால் அவங்க என்ன பண்ணுவீங்க? இல்லை வெளியே விடுவீங்களா, இல்லை இங்கே இருக்க வைப்பீங்களா? இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா? இல்லை இருக்கு. அது முதல்ல நம்மளை உட்காருங்க, மொழியிலிருந்து வெளியேற்றினாங்க, வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினாங்க, பிறகு உழைப்பிலிருந்து இப்போ வெளியேற்றுறாங்க. வெளியேறிட்டோம், இனி நிலத்திலிருந்து வெளியேறுவோம். இப்போ உதாரணமாக சொந்த நாட்டுக்குள்ளே நம்ம அகதியாகிறது எப்படின்னா, சிப்காட் தொழிற்சாலைக்கு 3000 ஏக்கர் எடுக்கிறதுனா அந்த இடத்த விட்டு வெளியேறுவோம். இப்போ நிலக்கரிக்கு இன்னும் 25000 ஏக்கர் எடுக்கிறனா அந்த நிலத்தை விட்டு வெளியேறுவோம். இப்போ ஒரு ஆலை அமைக்கிறோம் அப்படின்னா, ஒரு தொழிற்சாலை டங்ஸ்டன், இப்போ அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கணும்னா 26 கிலோமீட்டருக்கு வாழ்கிற மக்கள் வெளியேறுவோம். இப்போ சொந்த நிலத்துக்குள்ளே அகதியாக அங்கங்கே நம்ம நகருவோம். இப்போ நம்ம பொண்ணு கேட்குறது வேறு மாநிலத்தவர் இங்கே அதிகமாக படையெடுத்து வர்றதை நம்ம பார்க்குறோம். அது குறிப்பாக இந்த 10 ஆண்டுகளில் கூடுதலாக வருது. 1.5 கோடி கிட்ட வந்துட்டாங்க. அது காரணம் உழைப்பிலிருந்து நம்ம வெளியேறுறது. உழைப்பின் தேவை அப்படி இருக்கும்போது நம்ம வெளியேறும்போது அந்த இடத்தை அவர் இட்டு நிரப்பிடுறார். அப்போ தவிர்க்க முடியாததாக ஆயிடுது. இப்போ நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்கன்னா, அவர் எப்படி வந்தாரோ அப்படி அவரே போயிடுவார். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீ இந்த இடத்தை எப்படி செய்வேன்னா, இங்கே நம்ம முதலாளிகளுக்கு இருக்கிற பிரச்சனை, தினக்கூலியை நாங்கள் கொடுத்துட்றோம். ஒரு நாளைக்கு 500 1000 கொடுத்துட்றோம். 3 நாள் வர்றாங்க, அது உரிய நேரத்துக்கு வர்றதில்லை. ஆனால் 3 நாள் வர்றாங்க, அந்த ஊதியத்தை வாங்கிட்டு போய் 4 நாள் குடிச்சிட்டு படுத்துடுறாங்க. இப்போ என்ன செய்யணும்? மதுக்கடையை மூடணும். அப்போ உடல் திறனாற்றல், சிந்திக்கிற ஆற்றல், எல்லாம் அறிவு திறனாற்றல் எல்லாம் கூடும். திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் கற்பித்து எல்லா வேலைக்கு வேலை வாய்ப்புக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அரசே முகாம்களை நடத்தி பயிற்சி கொடுத்து ஒரு அமைப்பை வச்சுக்கிறது. இப்போ நீங்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கிறீங்க, உங்களுக்கு 100 பேர் தேவைப்படுது, என்கிட்ட பதிவு பண்ணணும். நான் 100 பேரை உங்களுக்கு வேலைக்கு அனுப்பிடுவேன். இப்போ நான் என் ஆளே வரும்போது அந்த ஆள் தேவையில்லாமல் போயிடுது. நீங்கள் குறை சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அரசு உங்களுக்கு அனுப்புது. சம்பளத்தை நீங்கள் இங்கே கட்டிடணும், நான் அவருக்கு கொடுத்துருவேன். உங்களுக்கு புரியுதா? அப்படிங்கும்போது கம்பி கட்டுற வேலையா, இல்லை வீடு கட்டுற வேலையா, நாற்று நடுற வேலையா? இப்போ நாற்று நடுறது, இப்போ நம்ம சொல்கிறோம் அவங்க 100 நாள் வேலை திட்டம் வளர்ச்சி திட்டம் இல்லாத ஒரு வீழ்ச்சி திட்டம்ங்கும்போது என்னை இழிவாக பேசுகிறாங்க. வேளாண் குடிமக்களை தவிர எல்லாருமே திட்டுறாங்க. ஆனால் நான் சொல்கிறத கேரளா அதை பயன்படுத்துது. நான் ஒரு திட்டம் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்னா பாருங்கள், இப்போது இந்தியா போன்ற ஏழை நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கிற ரொம்ப வறுமை ஏழ்மையில் இருக்கிற நாடுகள் உட்கார்ந்து சோம்பி உட்கார்றதுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாது. மனித அறிவாற்றல் உடல் ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டுகிற நாடு தான் வாழும் வளரும். இது சும்மா இருங்கங்குது. அப்படி இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன், உனக்கு கொளுத்த பணம் இருக்குது, 156 லட்சம் கோடி இருக்குது, இன்னும் கூட 20 கோடி 20 லட்சம் கோடியை கடன் வாங்கலாம், நீ முடிவு பண்ணிக்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு அலுவலகம் போட்டுறேன். நான் ஊராட்சி மன்ற தலைவர், என் கிராமத்தில் ஒரு அலுவலகம் போட்டுறோம். நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு அலுவலகம் போட்டுறோம். இப்போ இவருக்கு கரும்பு வெட்டுறதுக்கு 50 பேர் தேவைப்படுது. இவர் இந்த அலுவலகத்தில் பதிவு பண்ணிடுறாரு. 100 நாள் வேலை திட்டத்தில் தான் சொல்கிறேன். சும்மா உட்காந்து பல்லாங்குழி பார்த்து தலையில் பேன் பார்த்து தாயக்கட்டையெல்லாம் அடிக்கிட்டு வர முடியாது. இங்கே வாங்க, இங்கே பதிவு பண்ணுங்கன்னு. 60 வயசை தொட்டிங்கன்னா நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம், இந்த காசை உங்களுக்கு ஊக்கத்தொகையாக கொடுத்துரும், நீங்கள் வீட்டில் இருந்துருங்க. இங்கே பதிவு பண்ணி ஒரு 50 பேர் பெண், 20 பேர், மீதி 30 பேர் ஆண்களை அனுப்பிடுங்க. வாகனம் நானே கூட்டிகிட்டு போயிடுறேன், இல்லை நீங்கள் அனுப்புங்க, வாடகை கட்டிடுறேன். விளங்குதா? சாப்பாடு நான் மதிய உணவு கொடுத்துட்றேன். இது இப்போ 50 பேரை அனுப்பிடுறாரு. அவர் அந்த வேலை முடிஞ்சவொடனே கரை ஏறின பிறகு 500 ரூபாயை கொடுத்துட்றாரு. நேரம் இங்கே வர்றாங்க. இல்லைன்னா அந்த 500 ரூபாயை முதல்ல 50 பேருக்கான கூலியை இங்கே கட்டிடுறாரு. அவங்க கரும்பை வெட்டிட்டு இங்கே நேரம் வராங்க. அரசு ஒரு 300 கொடுக்குது, விவசாயி ஒரு 500 கொடுக்குறான், 800 ரூபாய் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க.
உழைப்பு அங்கே உற்பத்தியில் ஈடுபடப்பட்டுருது, உழைப்பு உடல் ஆற்றல் உழைப்பில் ஈடுபடுத்தப்பட்டுருது, விளைச்சல் வந்துடுது, அதனால வறுமை ஒழிஞ்சிருது. இப்போ காசு இருந்தால் கடைக்கு பொருளை போய் வாங்கிட்டு வந்துடலாம். கடைக்கு பொருளை யார் கொடுப்பா? நீங்கள் ஒரு வேலைக்கும் வரலை, 100 நாள் வேலை திட்டத்தில் 300 ரூபா வாங்கிட்டீங்க, அரிசி வாங்க வர்றீங்க, அரிசி எப்படி கடைக்கு வரும்? கத்திரிக்காய் வாங்க வர்றீங்க, கத்திரிக்காய் எப்படி கடைக்கு வரும்? நீங்கள் நிலத்தில் இறங்கி வேலை செஞ்சால் தான் விளைஞ்சது இங்கே வரும். புரியுதா? இப்போ இந்த இடத்துல சிக்கல் இருக்குது, தப்பு இருக்குது, இதை மாற்றணுங்கிறேன். அப்போ அதை மாற்றும்போது இந்த வேற்று மாநிலத்தவர்களின் தேவை நமக்கு குறைஞ்சிரும். இது எப்படி சிக்கலாயிரும்னா, இந்தியை திணிச்சான் எதிர்த்தோம், இந்திக்காரனே திணிக்கிறான், எதிர்க்க முடியல, ஏன்னா தேவையாயிருச்சு. இப்போ அவன் சாப்பிட வர்றான்ட்டு நீங்கள் விலைப்பட்டியலை இந்தியில் எழுதி வைக்கிற, அவன் வேலை செய்கிறான் உணவகத்தில், நீ அவனோட பேசுறதுக்கு அவன் உன்கிட்ட சம்பளம் கொடுக்குற முதலாளியோட பேச தமிழ் கற்றுக்கிட்டு வரமாட்டேங்கிறான். அவனுக்கிட்ட நீ என்ன பண்ணுற? பாணிகராகே ஜல்தி ஆரோ அப்படின்னு நீ வம்படியாக அவனுக்கு ஹிந்தி பேசுகிற. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீ உன் இனத்தை நீயே கொலை செஞ்சுக்கிட்டு இருக்க, உன் அடையாளத்தை நீயே தொலைச்சிக்கிட்டு இருக்க. அதையெல்லாம் மாற்றணுன்னா அதுக்கு தான் அது அதிகாரம் மிக வலிமையானது. அண்ணல் அம்பேத்கர் சார் பாருங்க, எல்லா துன்ப போட்டுக்கும் ஒரு சாவிதாண்டா இருக்குது, ஆட்சி அதிகாரம்னு. அதை நோக்கி பாய்வதை தவிர எளிய பிள்ளைகள் நமக்கு வேற வழி கிடையாது. வேற ஏதாவது? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள்கிட்ட எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதற்கு நம்மளை அசர வைக்கிற மாதிரி பதில் சொல்வாரு. இப்படி இருக்கும் சூழல்ல ஒரு இளம்பெண் ஒருவர் ஒரு முக்கியமான கேள்வியா, தற்போது தமிழகத்துல வட மாநிலங்களை சேர்ந்த மக்களானது குடிபெயர்ந்து வரும் சூழல்ல இன்னும் 10-15 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்குமா, தமிழர்களுக்கானதா இருக்குமா, இல்ல ஒரு வட மாநிலமா மாறிடுமா அப்படின்னு கேள்வியானது கேட்கப்பட, இந்த கேள்விக்கு பதில் சொன்ன சீமான் அவர்கள், நாம ஆட்சிக்கு வரும்போது கண்டிப்பா அவங்களே நம்ம மாநிலத்தை விட்டு வெளியே போயிருவாங்க, இதை எப்படி பண்ணுவேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். உழைப்பு அப்படின்றது இங்க தமிழ்நாட்டுல தேவையா இருக்கும் போது அந்த உழைப்புல இருந்து நம்ம வெளியேறிட்டோம். இதற்கு முக்கியமான காரணம் டாஸ்மாக் கடைகள் தான். இங்க தமிழ்நாட்டுல இருக்க முதலாளிகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழர்கள் வேலை செஞ்சுட்டு 3 நாளைக்குரிய சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் 4 நாளைக்கு குடிச்சிட்டு படுத்துறாங்க. இப்படி இருக்க சூழல்ல தான் உழைப்பு அப்படின்னு தேவைப்படும் போது ஹிந்திக்காரங்க அங்க பணியமர்த்தப்படுறாங்க. எனவே உழைப்பு தவிர்க்க முடியாததா இருக்கும்போது அந்த உழைப்பை தர்ற அவங்களும் கூட தவிர்க்க முடியாதவங்களா மாறிடுறாங்க. எனவே நாம ஆட்சிக்கு வந்துட்டோம்னா டாஸ்மாக் கடைகள் மொத்தமா மூடப்படும். இப்படி டாஸ்மாக் கடைகளை மூடிட்டோம்னா ஒவ்வொருத்தரும் சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அறிவாற்றல் கூடும். எனவே நாம அவங்கள மறுபடியும் உழைப்புல அமர்த்த வச்சிடலாம். இப்போ நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம்னா, ஒரு முதலாளிக்கு வேலையாட்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னா நம்ம அரசே வந்து அவங்களுக்கு வேலையாட்களை கொடுத்துரும். அதற்கான சம்பளத்தை அந்த முதலாளி வந்து நம்ம கிட்ட கொடுத்துருவாரு. இவங்க வேலை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த சம்பளத்தை நாம அவங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றது ஒரு வீழ்ச்சி அடையக்கூடிய திட்டமா தான் இருக்கு. நான் இதை சொல்லும் போது எல்லோருமே என் மேல விமர்சனத்தை வைக்கிறாங்க. இப்ப நாம ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு கிராமங்களையும் ஊராட்சி மன்றம் அப்படின்ற ஒரு மன்றத்தை தொடங்கி வேலைக்கு யார் யார் போக விருப்பமோ அவங்களோட பெயர்களை வந்து நம்ம பதிஞ்சுக்குவோம். இப்போ ஒருத்தருக்கு கரும்பு வெட்ட 50 பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னா நாம பதிஞ்சு வச்ச பேர்கள்ல இருந்து ஒரு 50 பேரை வந்து அவங்களுக்கு அனுப்பிடுறோம். இப்படி அவங்க வேலை பார்க்கும் போது அந்த வேலை பார்த்ததுக்கு அங்க வந்து 500 ரூபாய் கொடுத்துறாங்க. நாம அவங்களுக்கு அரசு சார்பில் இருந்து 300 ரூபாய் கொடுத்துருக்கோம். எனவே 800 ரூபாய் சம்பளமா கிடைச்சிருக்கு. இப்படி நாம மதுவை ஒழிச்சு நம்ம தமிழர்களை வந்து நம்ம மறுபடியும் வேலைக்கு அமர வச்சுட்டோம்னா ஹிந்தி ஆளுங்க தானாகவே நம்ம தமிழகத்தை விட்டு போயிருவாங்க அப்படின்னு சீமான் அவர்கள் தன்னோட பதில வந்து தெரிவிச்சிருக்காரு. தினக்கூலியை நாங்க கொடுத்துறோம்.